Hello everyone, welcome to this video. இந்த வீடியோல PGTRB Chemistry Unit 7ல இருக்கக்கூடிய Organic Synthesis பத்தி படிக்க போறோம். Before that, we have a information. எல்லாருக்குமே தெரியும் ப்ரொஃபசர் அகாடமில PGTRBக்கான கிளாஸஸ் ஆஃபர் பண்றோம் அப்படின்னு. இதுல பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா சில சப்ஜெக்ட்டுக்கு அட்மிஷன் ஓபன் பண்ணிருக்கோம். அதாவது PGTRB 2025க்கான அட்மிஷன் திரும்பவும் ஓபன் ஆயிருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லா கோர்சஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. பர்டிகுலரா இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் திரும்பவும் அட்மிஷன் ஓபன் ஆயிருக்கு. இந்த அட்மிஷன் பாத்தீங்க அப்படின்னா மே 4th ஸ்டார்ட் ஆகி மே 5th வந்து எண்ட் ஆகுது. அண்ட் இதை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேஸ் அட்மிஷன் தான். இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி இந்த கோர்சஸை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையுமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்ப இந்த ஆர்கானிக் சிந்தசிஸ் கான்செப்ட் குள்ள போலாம். இந்த ஆர்கானிக் சிந்தசிஸை பொறுத்த வரையும் நிறைய பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. ரெட்ரோ சிந்தசிஸ், டிஸ்கனெக்ஷன், சிந்தான்ஸ். நம்ம இதுல எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ண போறதுல இதுல இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஒரு பாயிண்ட், அதாவது ரெட்ரோ சிந்தசிஸ், டிஸ்கனெக்ஷன், சிந்தான். இந்த 3 மட்டும் நம்ம பர்டிகுலரா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு நார்மல் ரியாக்ஷனுக்கும் ரெட்ரோ சிந்தசிஸ் ரியாக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு நார்மல் ரியாக்ஷனை நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம கையில ரியாக்டன்ட் கொடுத்துருவாங்க, ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு நம்ம நார்மலா யோசிப்போம். அதானே நார்மல் ஆர்கானிக் சிந்தசிஸ் எல்லாமே. நம்ம கையில ஏற்கனவே ஒரு ரியாக்டன்ட் இருக்கும், 2 ரியாக்டன்ட் கொடுத்துட்டு இந்த 2 ரியாக்டன்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படிங்கறத நார்மலான ஒரு ரியாக்ஷனா இருக்கும். இதுவே ரெட்ரோ சிந்தசிஸ் அப்படிங்கிறது அப்படியே ரிவர்ஸ். நம்ம கையில என்ன இருக்கும்? ப்ராடக்ட் இருக்கும். என்ன கொஸ்டின் கேட்பாங்க? இந்த ப்ராடக்ட் என்ன எதனால வந்திருக்கு, அதாவது ப்ராடக்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? ரியாக்டன்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப நார்மல் சிந்தசிஸ்க்கும் ரெட்ரோ சிந்தசிஸ்க்கும் உள்ள வித்தியாசம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்கானிக் சிந்தசிஸ் அப்படிங்கும் போது ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட், ஓகேவா, ரியாக்டன்ட் இருக்கும், ப்ராடக்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா அது நார்மல் ரியாக்ஷன். இதுவே ரெட்ரோ சிந்தசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் இருக்கும், ரியாக்டன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதான் ரெட்ரோ சிந்தசிஸ். ஸோ இந்த ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ரெட்ரோ சிந்தசிஸ், அதாவது ஆர்கானிக் சிந்தசிஸ் ஃபுல்லாவே இதை பேஸ் பண்ணதான். இதான் அதோடைய அந்த பேசிக்கான பாயிண்ட். இதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்டர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப பர்டிகுலரா ரெட்ரோ சிந்தசிஸ்னா என்ன அப்படின்னு நான் கொடுக்குறேன் பாருங்களேன். Imaginary breakdown of product into starting material called retrosynthetic analysis or disconnection approach. இமேஜினரியா ப்ராடக்ட்டை பிரேக் டவுன் பண்றீங்க. என்னவா மாத்துறீங்க? இமேஜினரியா ப்ராடக்ட்டை பிரேக் டவுன் பண்ணி ஸ்டார்டிங் மெட்டீரியலா மாத்துறீங்க பாத்தீங்களா? இதுக்கு என்ன பேரு? ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் அல்லது டிஸ்கனெக்ஷன் அப்ரோச் அப்படின்னு பேரு. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல எஸ்டர் எடுத்துக்கிறேன். இந்த எஸ்டரை நான் என்ன பண்றேன்? ரெட்ரோ சிந்தசிஸ் பண்றேன். அதாவது இதை டிஸ்கனெக்ட் பண்றேன், இதை பிரேக் டவுன் பண்றேன். பிரேக் டவுன் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? எஸ்டரை பிரேக் டவுன் பண்ணா ஆல்கஹால் பிளஸ் அசைல் குளோரைடு கிடைச்சிருக்கு. அப்ப ப்ராடக்ட்ல இருந்து நான் என்ன கொண்டு வந்துட்டேன்? ரியாக்டன்டான ஆல்கஹால் பிளஸ் அசைல் குளோரைடு கொண்டு வந்துட்டேன். நான் எப்படி சிந்தசிஸ் பண்ணலாம்? இப்ப ஆல்கஹாலும் அசைல் குளோரைடும் போடுறேன் அப்படின்னா ரெண்டும் ரியாக்ட் ஆகி எனக்கு என்ன கொடுத்துரும்? எஸ்டரை கொடுத்துரும். அப்ப ப்ராடக்ட்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? ரியாக்டன்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ப்ராசஸ் தான் என்ன பேரு? ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் அல்லது டிஸ்கனெக்ஷன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல பர்டிகுலரா ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த ஆரோ என்ன இண்டிகேட் பண்ணும்? இந்த மாதிரி ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்க ரெட்ரோசிந்தட்டிக் டிஸ்கனெக்ஷன் நடந்திருக்கு. அதாவது ரெட்ரோசிந்தட்டிக் ஆரோ அது என்ன இண்டிகேட் பண்ணும்? இது டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, அதாவது டிஸ்கனெக்ஷன் அப்ரோச்ல இந்த ப்ராடக்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத அந்த ஆரோ வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? சோ எஸ்டர் எடுத்திருக்கோம், எஸ்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிருக்க, ஆல்கஹால் பிளஸ் அசைல் குளோரைடு கிடைச்சிருக்கு. எங்க டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கு. அதாவது சிக்கும் ஓக்கும் இடையில நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த எஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த CO பாண்டை டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன். டிஸ்கனெக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் பிளஸ் அசைல் குளோரைடு கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட்ல இருந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொண்டு வரக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் என்ன பேரு? ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் அல்லது டிஸ்கனெக்ஷன் அப்ரோச்னு சொல்லக்கூடியது. இதை டீட்டெயில்டா அடுத்த பாயிண்ட்ல கொடுக்குறேன் பாருங்களேன். ஓகே, டிஸ்கனெக்ஷன்னா என்ன? பர்டிகுலரா ரெட்ரோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ரெட்ரோசிந்தசிஸ்னா என்ன?
ப்ராடக்ட்ல இருந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொண்டு வரதா நம்ம ரெட்ரோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. டிஸ்கனெக்ஷன்னா என்ன பர்டிகுலரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இமேஜினரி பிரேக்கிங் ஆஃப் அ மாலிகுல் இன்டு இட்ஸ் காம்போனன்ட் பார்ட் லைக் திஸ் இஸ் நோன் அஸ் டிஸ்கனெக்ஷன். அதாவது இமேஜினரியா ஒரு ப்ராடக்ட் மாலிகுல நீங்க என்ன பண்றீங்க, பிரேக் பண்ணி காம்போனண்டா மாத்துறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, டிஸ்கனெக்ஷன் பேரு. ஓகேவா? இன்னும் ஷார்ட்டா சொல்றேன் அப்படின்னா, இமேஜினரியா பிரேக் பண்றீங்க பாத்தீங்களா, அத டிஸ்கனெக்ஷன் சொல்றோம். எந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த சைட்டை இந்த விக்லி லைன் மூலம் இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ப்ராடக்ட்டோ அல்லது டார்கெட் மாலிகுல், ப்ராடக்ட்னு சில இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க, சில இடத்துல டார்கெட் மாலிகுல் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு டார்கெட் மாலிகுல் கொடுக்குறாங்க, அதை நீங்க இமேஜினரியா பிரேக் பண்றீங்க, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், டிஸ்கனெக்ஷன் சொல்லலாம். ஓகேவா? இமேஜினரியா அதை பிரேக் பண்ற ரெண்டு பார்ட்டா, அதை நம்ம டிஸ்கனெக்ஷன் சொல்றோம். எந்த இடத்துல நான் டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன், இந்த சி டபுள் பாண்ட் ஓக்கும் NHக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்டை டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன். அதை நான் எப்படி இண்டிகேட் பண்றேன், அந்த டிஸ்கனெக்ட் ஆன அந்த சைட்டை இந்த விக்லி லைன் மூலம் நான் இண்டிகேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலரா எந்த இடத்துல அந்த மாலிகுல்ல வந்து நான் இமேஜினரியா டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இந்த லைன் வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? இது ரெட்ரோ சிந்தட்டிக் ஆரோ. அது என்ன இண்டிகேட் பண்ணிருக்கு, இந்த ப்ராடக்ட் வந்து ரெட்ரோ சிந்தசிஸ் அனாலிசிஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத அந்த ஆரோ இண்டிகேட் பண்ணும். ரெண்டாவது, இந்த டிஸ்கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த விக்லி லைன் என்ன இண்டிகேட் பண்ணும், பர்டிகுலரா அந்த பிளேஸ்ல வந்து அந்த மாலிகுல் என்ன ஆயிருக்கு, இமேஜினரியா பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கறத அது இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட், இதுல நிறைய அடுத்து பார்க்கக்கூடிய நிறைய இதுல பாத்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் வரும். அதுல முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிந்தான்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சிந்தான்ஸ் அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிந்தான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அயானிக் ஸ்பீசிஸ் அப்டைன்ட் ஆஃப்டர் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் டார்கெட் மாலிகுல். அதாவது நீங்க டிஸ்கனெக்ட் பண்றீங்க ஒரு டார்கெட் மாலிகுல, டிஸ்கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அயானிக் ஸ்பீசிஸ் தான் கிடைக்கும். அந்த அயானிக் ஸ்பீசிஸ்க்கு என்ன பேரு, சிந்தான்ஸ் அப்படின்னு பேரு. ஓகேவா? இது ஒரு டார்கெட் மாலிகுல். இந்த டார்கெட் மாலிகுல் நான் என்ன பண்ண போறேன், டிஸ்கனெக்ட் பண்ண போறேன். எந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன், CO பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா அங்கதானே இந்த விக்லி லைன் இருக்கு. சோ அந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ CO ஈத்தர் பாண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த ரெட்ரோ ஆரோல என்ன இண்டிகேட் பண்ணிருப்பாங்க மேல அப்படின்னா, எந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து அந்த ஆரோக்கு மேல நீங்க நோட் பண்ணணும். ஓகேவா? நீங்க அந்த ப்ராசஸ் படிக்க படிக்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த டார்கெட் மாலிகுல்ல பர்டிகுலரா CO ஈத்தர் பாண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன். டிஸ்கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், அயானிக் ஸ்பீசிஸ் தான் கிடைக்கும். சோ ஒரு இடத்துல என்னவா இருக்கும், இந்த CO பாண்ட் பாத்தீங்க அப்படின்னா O வந்து என்னவா இருக்கும், மோர் எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கும். சோ இட் கெட்ஸ் மைனஸ் சார்ஜ் அண்ட் கார்பன் கெட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஸ்கனெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த அயானிக் ஸ்பீசிஸ்க்கு என்ன பேரு, சிந்தான்ஸ் அப்படின்னு பேரு. அடுத்து சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் அப்படி இல்லையா ஈக்குவலண்ட் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிந்தட்டிக் ஈக்குவலண்ட்னா என்ன அப்படின்னா, இப்ப சிந்தான்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நியூட்ரல் ஸ்பீசிஸா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா அதான் சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் அல்லது ஈக்குவலண்ட் ரியேஜென்ட் அப்படிங்கிறது. சோ இங்க பாருங்களேன், இது சிந்தான்ஸ். இது எங்க இருந்து கிடைச்சிச்சு, நான் மேல இருக்கக்கூடிய ரியாக்ஷனோட கண்டினியூவேஷன் தான். ஓகேவா? டார்கெட் மாலிகுல் டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன், எனக்கு அயானிக் ஸ்பீசிஸ் கிடைச்சிருக்கு, அதுக்கு பேரு சிந்தான். அந்த சிந்தான்ஸ் நான் என்ன பண்றேன், நியூட்ரல் ஸ்பீசிஸா கன்வெர்ட் பண்றேன். இங்க O நெகட்டிவ்னு இருக்கு. சோ இது என்ன ஸ்பீசிஸ், இட்ஸ் ஆனயானிக் ஸ்பீசிஸா இருக்கு. இந்த ஆனயானிக் ஸ்பீசிஸ் நான் என்னவா மாத்திருக்கேன், நெகட்டிவா இருக்கு, அதுல ஒரு பாசிட்டிவ் குரூப் ஆட் பண்ணி நியூட்ரலா மாத்திருக்கேன். சோ அயானிக் ஸ்பீசிஸ் சிந்தான்னு சொல்றோம், அதோடைய நியூட்ரல் ஸ்பீசிஸ அதை நியூட்ரலா மாத்தி கொண்டு வரத சிந்தட்டிக் ஈக்குவலன்ட்னு சொல்றோம். அதே போல இது பாருங்க, இட்ஸ் அ கேட்டயான் சிந்தான், கேட்டயான் ஸ்பீசிஸ். ஓகேவா? இது சிந்தான். இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாசிட்டிவ் இருக்கா, ஒரு நெகட்டிவ் குரூப்பை ஆட் பண்றேன். சோ Cl மைனஸ், Br மைனஸ், டொசைலைட் மைனஸ், இந்த மாதிரியான OTS மைனஸ், இந்த மாதிரியான குரூப்பை ஆட் பண்றேன் அப்படின்னா அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னவாயிடும், பேலன்ஸ் ஆயிடும், நியூட்ரலா மாத்திரும். இந்த நியூட்ரல் ஸ்பீசிஸ்க்கு என்ன பேரு, ஈக்குவலண்ட் ரியேஜென்ட் அல்லது சிந்தட்டிக் ஈக்குவலண்ட்னு பேரு. இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்ரோ சிந்தசிஸ்னா என்ன, டிஸ்கனெக்ஷன்னா என்ன, சிந்தான்ஸ்னா என்ன, சிந்தட்டிக் ஈக்குவலண்ட்னா என்ன, எல்லாமே ஒரு ஆர்டர்ல வரும். நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த 4 பாயிண்ட்டுமே உங்களுக்கு கிளியரா தெரியும் நம்புறேன். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். யாருக்கு, சிந்தான்ஸ்க்கும் சிந்தட்டிக் ஈக்குவலண்ட்டுக்கும். மேல கொடுத்திருக்கிறது என்னது, ஒரு அயானிக் ஸ்பீசிஸ். அப்ப அது என்னது, சிந்தான். அது இங்க என்னவா இருக்கு, நியூட்ரலா மாறி இருக்கு. அப்ப இது என்னது, அதோடைய சிந்தட்டிக் ஈக்குவலண்ட்.
ஓகேவா? அதே போல இங்க 4 ஸ்பீசிஸ் குடுத்திருக்கேன். இது 4மே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப காமனான சிந்தான்ஸ். அதோடைய ஈக்குவலன்ட் அது கீழ குடுத்திருக்கேன். இத நம்ம ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கணும். 2வது இந்த சிந்தான்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, A1, D2, A2, A3 இந்த மாரி குடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அக்செப்டார், Dனா டோனர். இப்போ ஒரு சிந்தான்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அது என்னவா ஆக்ட் ஆகும்? அந்த சிந்தான அக்செப்டட் சிந்தான்னு சொல்லுவோம். இதுவே ஒரு சிந்தான்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, அத டோனர் சிந்தான் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல அந்த சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத 1 எந்த பொசிஷன்ல இருக்கிறத 1, 2 அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க பாசிட்டிவா இருக்கு சிந்தான். அப்ப ஏன்னு சொல்லாமா? அக்செப்டட் சிந்தான்னு சொல்லாமா? அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. இட்ஸ் A1 சிந்தான். அதோட ஈக்குவலன்ட் என்னவா இருக்கும்? இந்த லோன் பேர் உள்ள ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இட் கெட்ஸ் ஆர் டபுள் பாண்ட் OH. இட்ஸ் அ ஆல்டிகைட். ஓகேவா? அண்ட் அதே போல செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. D2ன்னு போட்டிருக்கு. அப்பனா என்னது? இந்த சிந்தான பாருங்க. இதுல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப டோனர் சிந்தான். அந்த நெகட்டிவ் ஸ்பீசிஸ் எந்த இடத்துல இருக்கு? செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. சோ D2 சிந்தான். ஓகேவா? இதோட ஈக்குவலன்ட் என்னவா இருக்கும்? இதோட ஈக்குவலன்ட் என்னன்னு பார்க்க முடியுமா? இட்ஸ் அ ஈனுலேட் அயான். அதே போல தேர்ட், ஃபோர்த் எல்லாமே இதே கான்செப்ட பேஸ் பண்ணதான். இது ரொம்ப காமனான 4 சிந்தான்ஸ். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய சிந்தெடிக் ஈக்குவலன்ட்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம படிச்ச இந்த 4 கான்செப்ட்ல இருந்தும் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க இன்னமும் டெவலப் பண்ணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ரெட்ரோசிந்தெடிக் அனாலிசிஸ் த டெர்ம் சிந்தான் ரெஃபர் டு. இப்பதான் நம்ம படிச்சோம். ரெட்ரோசிந்தெடிக் அனாலிசிஸ்ல சிந்தான் அப்படிங்கிறது என்னன்னு படிச்சோம். அந்த நம்ம படிச்ச அந்த கான்செப்ட் இந்த 4 ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. அண்ட் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ ஏ பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ரியேஜென்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் ரியேஜென்ட் யாரு கிடையாது? சிந்தான் கிடையாது. இன்டர்மீடியட் ப்ராடக்டா? அதுவும் கிடையாது. ப்ரொடக்டிவ் குரூப்பா? கிடையாது. சிந்தான்ஸ் அப்படிங்கிறது என்னது? டிஸ்கனெக்ஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஃபிராக்மெண்ட் தான் சிந்தான். அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்? சிந்தட்டிக் ஈக்குவலண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். சோ ஆன்சர் என்னது? சி இஸ் a correct answer. நெக்ஸ்ட் பாருங்க. டிஸ்கனெக்ஷன் ஆஃப் a molecule helps in. நீங்க ஒரு மாலிகுலை டிஸ்கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது? டிஸ்கனெக்ட் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஐடென்டிஃபைங் நேச்சுரல் ப்ராடக்டா? இல்ல. கெமிக்கல் ஷிஃப்ட கண்டுபிடிக்கிறீங்களா? இல்ல. பெர்ஃபார்மிங் காம்பியூட்டேஷனல் ஸ்டிமுலேஷன்? இல்ல. அப்ப எதுக்கு தான் நம்ம டிஸ்கனெக்ட் பண்றோம்? அதை டிஸ்கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? சிம்பிளர் ஸ்டார்டிங் மெட்டீரியலை கொண்டு வரோம். அதுக்காக தான் அந்த மாலிகுல் நம்ம என்ன பண்றோம்? இமேஜினரியா பிரேக் டவுன் பண்றதுக்கான காரணம் என்ன? டார்கெட் மாலிகுல சிம்பிள் ஸ்டார்டிங் மெட்டீரியலை கொண்டு வரதுக்கு தான். ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாண்ட்ஸ் வுட் யூ டிஸ்கனெக்ட் இன் ரெட்ரோசிந்தெடிக்ஸ் ஆஃப் எஸ்டர்? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடு காட்டும் போது அதுல எக்ஸாம்பிளா என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னா எஸ்டர் கொடுத்திருந்தேன். நீங்க எந்த அளவுக்கு அந்த கான்செப்டை அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஸ்டின் தான். ஸோ எஸ்டருடைய ரெட்ரோசிந்தசிஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்டே கொடுத்திருப்பேன். அதுல எந்த பாண்டை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிருப்போம்? ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஸ்டர் கொடுத்திருக்கேன். எஸ்டர்ல நிறைய பாண்ட் இருக்கு. OH பாண்ட் இருக்கும், C டபுள் பாண்ட் இருக்கும், CO பாண்ட் இருக்கும், CC பாண்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணிருப்போம்? பர்டிகுலரா ஒரு பாண்டை டிஸ்கனெக்ட் பண்ணிருப்போம். அது என்ன பாண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இட்ஸ் அ CO பாண்ட். ஓகேவா? C டபுள் பாண்ட் Oக்கும் அடுத்து என்னது? அந்த OCக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டை என்ன பண்ணிருப்போம்? டிஸ்கனெக்ட் பண்ணிருப்போம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ். உங்களுக்கு இப்ப இந்த ரெட்ரோசிந்தெடிக் அனாலிசிஸ்னா என்ன, சிந்தான்ஸ்னா என்ன, சிந்தெடிக் ஈக்குவலன்ட்னா என்ன, டிஸ்கனெக்ஷன்னா என்ன, இந்த 4 டேர்மே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை பேஸ் பண்ண கொஷினும் உங்களுக்கு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்குள்ள சொல்லலாம் திரும்ப. ஏற்கனவே சொன்ன மாதிரி PGTRB 2025க்கான அட்மிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு ஆஃபர் பண்றோம். அது என்னவும் இருக்கு, கெமிஸ்ட்ரியும் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் வந்து அவைலபிளா இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு அந்த சைட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். லைவ் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட்.